வெல்கம் டு ஜான்சி ஸ்டிச். வாங்க ஆரி பழகலாம். வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நார்மலாக நம்ம போடுற செயின் ஸ்டிச்சை தான் நம்ம ஒரு டிசைனில், அதாவது ஒரு வாத்து மாதிரி வரைஞ்சிருக்கோம். அதை எப்படி நம்ம அதில் அதே கோட்டில் எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன வீடியோ. நம்ம இதனால் வர பழகின ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு டிசைனில் வீடியோ போட்டு அது மாதிரி பழகினா தான் நமக்கும் அந்த ஸ்டிச்சின் வளைவு நெளிவு எல்லாம் கரெக்டாக நமக்கு அது ஃபினிஷிங் வரும். ப்ராக்டிஸ் அது நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஆயிரும். இப்போ நார்மலாக ஒரு செயின்னா ஒரு 10 சென்டிமீட்டரோ இல்லை 20 சென்டிமீட்டரோ ஒரு செயின் மட்டும்தான் போடுவோம். இதே இந்த மாதிரி உள்ளதுன்னா வளைவு நெளிவு நமக்கு கைக்கு வலது இடது மேலே கீழே அப்படின்னு எல்லா திசையிலும் நமக்கு வர்றதுனால நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். யூடியூப்பை பார்த்து தான் நான் பழகுதேன்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப என்னைய மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் பழகுறதையும் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுவேன். இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ அந்த ஸ்டிச்சு கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு நல்லா வருது. அதாவது டபுள் த்ரெட்டில் தான் நம்ம சில்க் த்ரெட்டை போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம். மாதிரி 1 2 வர்றது மாதிரி இல்லை, அவ்வளோவா மேக்ஸிமம் வரல. இடையில டைம் வேணால் ஒரு டைம் வருது, அவ்வளோதான். அதுமாதிரி துணியிலையும் நூல் அடிக்கடி எனக்கு சிக்கிக்கிட்டே வரும். இப்போ அந்த மாதிரி பிரச்சனையும் ஓரளவுக்கு இல்லை. இப்போ நான் ஸ்டெயின் ஸ்டிச் போடுறதுல நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வருது. அதாவது ஒரு 7-8 ஸ்டிச் வரை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக வருது. அதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கடைசி வரை பாருங்கள், கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதாவது ஆரி ஒர்க் நம்ம பண்ணும்போது எப்படி சொல்ல, இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம அதை செஞ்சோம்னா நல்லா சீக்கிரமாக கற்றுக்கலாம். இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், நமக்கே வித்தியாசம் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு போடுற ஸ்டெயின் ஸ்டிச்சுக்கு மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட காட்டுற அந்த வீடியோவில் வர்றதுக்கு மட்டும்தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதுபோக நாட் மட்டும் நான் ஒரு 10 வாட்டி போட்டு பழகினேன். மற்றபடி எல்லாமே உங்கள்கிட்ட நான் காட்டுறது மட்டும்தான். அதிலேருந்து வேணால் எக்ஸ்ட்ரா 1 டைம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். எந்த அளவுக்கு நீங்கள் அதை பழகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டைம் கொஞ்சம் ஒதுக்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாட் நல்லா போட்டு பழகிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு முடிவுலையும் நம்ம நாட் போட்டு அதை ஃபினிஷிங் நீட்டாக முடித்து அடுத்ததுக்கு வர முடியும். நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் ஃபஸ்ட்டு அந்த ஒரு லேயர் மட்டும்தான் கரெக்டான வீடியோவாக காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளது கொஞ்சம் ஸ்பீடு தான் காட்டியிருக்கேன். ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒவ்வொரு கலர் சில்க் த்ரெட்டில் போடும்போது மட்டும் கொஞ்சம் வீடியோவாக காட்டியிருக்கேன். லாஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டியிருக்கேன். கடைசி வரை பாருங்கள். நம்ம சேனலில் எனக்கு தெரிஞ்ச தையல் மற்றும் சமையல் போட்டுட்ருக்கேன் வீடியோ. உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கற்றுக்கோங்க. இப்போதைக்கு ஆரி தான் அடுத்தடுத்து நான் போட்டுட்டு வரேன். இதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக பார்த்துட்டு ஒவ்வொரு டிசைனும் அந்த ஸ்டிச்சை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் பழகுறத உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். தேங்க்யூ. அடுத்து நம்ம இதை முடிச்சதுக்கப்புறம் என் நாட் போட்டுட்டு நாட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சிம்பிளாக அந்த நாட்டுகளை, அதாவது ரொம்ப டைம் எடுக்காமல் ஓரளவுக்கு நம்ம லாங் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் அது உள் வழியாக எடுத்து அந்த ஸ்டிச்சை அப்படியே ரிவர்ஸில் திருப்பி அந்த கொக்கியில் மாட்டிட்டு கீழே டைட்டாக இழுத்துட்டோம்னா நமக்கு முடிஞ்சு. அடுத்து இப்போ நம்ம எல்லோ கலர் பாடிக்கு அந்த வாத்துக்கு எல்லோ கலர் யூஸ் பண்ணணும். அதை ஆரம்பிக்கும் போது அது முன்னக்கொட்டியில் உள்ள ஸ்டெயின் ஸ்டிச்சில் ஃபுல்லாக கொத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இடையில ஒரு கொஞ்சம் கேப்பு கூட இல்லாமல் அதோட தொடர்ச்சியாக உங்களுக்கு அது நீட்டாக நல்லாயிருக்கும். ஃபினிஷிங்கில் நல்லா தெரியும். அதுமாதிரி எந்த வளைவு நெளிவுலையுமே நம்ம ஸ்டெயின் ஸ்டிச் போடும்போது முடிஞ்ச அளவுக்கு, அதை நம்ம பிகினர்ஸ்னால் ரொம்ப குட்டியாக போட்டால் நமக்கு த்ரெட் எடுக்க கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு நம்ம அந்த குருணா அரிசி சொல்கிறோம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு போட்டாலும் போதும். மற்றபடி கொஞ்சம் நேராக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் இதிலேருந்து ஒரு புள்ளிக்கு வேணால் லாங்காக போட்டுக்கலாம். மற்றபடி நம்ம இந்த வளைவு, அதாவது வளைவு உள்பக்கமாகவோ வெளிப்பக்கமாகவோ எந்த வளைவு வந்தாலும் சரி, நம்ம அங்கே மட்டும் கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டு எடுத்து திருப்பினோம்னா அதோட கரெக்டான ஷேப் நமக்கு செம்மையாக கிடைக்கும்.
நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி. தயவு செஞ்சு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுற நேரங்களில் இந்த மாதிரி உள்ளதை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வர பெண்கள் அதாவது எங்கேயும் வேலைக்கு போக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கலாம். பிள்ளைகள் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க தூங்குகிற டைங்களில் ஒரு அரை மணி நேரம் கேப்பு கிடைச்சா கூட போதும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப பொறுமையாக கற்றுக்கோங்க. அவசரமே இல்லை. இதில் அவசரப்பட்டால் நம்ம கற்றுக்கிட்டதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர சீக்கிரம் கற்றுக்கிற முடியாது. நமக்கு 10 நிமிஷம் கிடைச்சாலும் கூட அதில் பொறுமையாக ஒரு 10 சேஞ்சஸ் போட முடிஞ்சால் கூட போதும். அதை பொறுமையாக கரெக்டான நீடியில் நம்ம எடுத்து கரெக்டான அந்த நூல்களையும் நம்ம அந்த கொக்கியில் மாட்டுற மாதிரி சுற்றி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோ கடைசி வரை பாருங்கள். தேங்க்யூ. இதில் கண்ணுக்கும் வாத்தோட வாய்க்கும் நான் வேறு கலர் கொடுத்துருக்கேன். அதாவது கண்ணுக்கு எல்லோ தான் கொடுத்துருப்பேன், வாய்க்கு வந்து வேறு கலர் கொடுத்துருக்கேன். இது பாடியில் நம்ம ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் போட்டோம் பார்த்திங்களா, அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நானாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது இதே கலர் உங்களுக்கு டார்க்காக தெரியாமல் இருக்கிறதுனால சரி அப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன இதுவரை நம்ம போட்ட செயின் ஸ்டிச்லேயோ இல்லை மொத்தத்துலேயோ உங்களுக்கு எது தெரியுமோ அதை போட்டு பழகுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.